அண்ணன் தம்பி மாதிரி நாங்கள் பழகிட்டு இருக்கோம். அதனால நீங்கள் யாரும் மலக்கலவரம் போன்றவற்றை ஈடுபட வேண்டாம். இது தமிழக சட்டமன்ற உறுப்பினர்களால் நிறைவேற்றப்பட்டுள்ளது. விவசாயம் போன்றவற்றை எல்லாம் நல்ல முறையாக செயல்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். என்ன கேள்வி? மத நல்லிணக்கம் இருக்கணும் விரும்புறீங்க, எல்லாருடைய விருப்பம் அதுதான். என்ன கேள்வி? அதுக்கு என்ன வழின்னு கேக்குறேன். அதுக்கு என்ன வழின்னு கேக்குறீங்க அதானே? அதாவது சொல்றது இங்க மத கலவரம் இல்லாம நல்ல அண்ணன் தம்பியா பழகிட்டு இருக்கிறோம். அது அதாவது நல்லிணக்கம் நீடிக்கிறதுக்கு என்ன வழி அப்படிங்கறத கேக்குறீங்க அதானே? அவர் என்ன கேட்கிறாருன்னு கேட்டா, பல மதத்தவர்கள் நம்ம நல்லிணக்கத்தோட இருந்து கொண்டிருக்கிறோம். இது தொடர்ந்து நீடிக்கிறதுக்கு என்ன வழி, என்ன மாதிரி நம்ம நடந்து கொண்டால் இதே மாதிரி அண்ணன் தம்பிகளாக மதங்கள் வேறையா இருந்தாலும் கொள்கை வேறையா இருந்தாலும் நமக்குள்ள பிரச்சனைகள் கலவரங்கள் பஞ்சாயத்துகள் இல்லாமல் போவதற்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கிறாங்க. பொதுவாக இது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம்தான். என்ன விஷயம்னு கேட்டா, இப்ப நான் ஒன்றை சரின்னு நினைக்கிறேன், நீங்கள் வேற ஒன்றை சரின்னு நினைக்கிறீங்க. அதனால ரெண்டு மதமா இருக்கிறோம். முஸ்லீம்கள் நாங்கள் ஒரு விஷயத்தை இதுதான் சரின்ற ஒரு முடிவுல நாங்க இருக்கிறோம். கிறிஸ்தவர்கள் என்ன செய்வாங்கன்னா அவங்க ஒரு கருத்தை வைத்துக்கொண்டு இதுதான் சரி அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. இந்துக்கள் என்ன செய்வாங்கன்னா அவங்க இதுதான் சரின்னு நினைக்குவாங்க. ஒவ்வொருத்தரும் தங்களுக்கு சரி நினைக்கிறோம்ல அதை தங்கள் அளவில் வைத்துக் கொள்ளணும். இப்ப எனக்கு சரின்னு பட்டதை தான் நீ செய்யணும், உனக்கு சரின்னு பட்டதை நான் செய்யணும் என்று எங்க எல்லாம் வருகிறதோ அங்கதான் மத நல்லிணக்கம் கெட்டுப்போம். இப்ப நாங்கள் பள்ளிவாசல போய் தொழுகிறோம்ல, நாங்கள் பள்ளிவாசல தொழுதா இந்துக்களும் கண்டிப்பா பள்ளிவாசல தொழுவும் நான் நினைக்க கூடாது. நாங்க தொழுகிறோம், இந்துக்கள் என்ன நினைக்கணும், அவங்க கடவுள் அவங்க வணங்குறாங்க, வணங்கிட்டு போறாங்க, நமக்கு என்ன இருக்கு. அப்படி நீங்கள் ஒரு சாமியை கும்பிடுறீங்க, முஸ்லிம்களும் இதை கும்பிடணும் அப்படி நீங்க நினைச்சா எங்களுக்கு விட முடியாது. ஏன்னா எங்களுக்கு ஒரு மத நம்பிக்கை, உங்களுக்கு உங்க நம்பிக்கையை விட முடியாது, எங்களுக்கு எங்க நம்பிக்கையை விட முடியாது. ஒவ்வொரு மனிதனும் அவன் என்னத்தை நம்புகிறானோ அதை விடுன்னு சொல்லும் பொழுதுதான் பஞ்சாயத்து வருகிறது. அப்ப நம்ம எப்படி நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், முஸ்லிம்கள் ஒரு வழிபாடை செய்தால் அவங்க மதத்தை அவங்க கடவுள் நமக்கு என்ன இருக்குது அப்படின்னு நீங்க நினைக்கணும். நீங்கள் ஒரு வழிபாட்டை நீங்கள் செய்தால் நாங்க என்ன நினைக்கணும், உங்களுக்கு சரின்னு பட்டது நீங்க செய்றீங்க, நாங்க அதை குறிக்கிறதோ அதை போய் கேள்வி கேட்கிறதோ அதை கிண்டல் பண்ணுவதோ அதுக்கு இடைஞ்சல் பண்ணுவதோ நாங்க செய்யக்கூடாது. இப்படிங்கிற வகையில ஃபர்ஸ்ட் மேட்டர் என்னன்னு கேட்டா, ஒவ்வொருவரும் தாங்கள் சரி என்று செய்வதை அடுத்தவர் மீது திணிக்க கூடாது. நான் செய்யற மாதிரி தான் நீ செய்யணும், நீ செய்யற மாதிரி தான் நான் செய்யணும். அதனால சண்டை வருது. நாங்க வாட்டு தொழுகிறோம், நீங்க வாட்டு சாமி கும்பிடுறீங்க, என்ன பஞ்சாயத்து உண்மை கிடையாது. நீங்க சாமி கும்பிட்டா நாங்க வாட்டு போயிட்டு இருக்க போறோம், நாங்க தொழுதா நீங்க வாட்டு போயிட்டு இருக்க போறீங்க, நமக்கு சண்டை வருமா? அது வராது. எப்ப வரும்னு கேட்டா, நீ இப்படி அல்லாஹ் வணங்குற, நீ எப்படி ராமரை வணங்குறன்னா வந்துரும் சண்டை. அப்ப ஃபர்ஸ்ட் நல்லிணக்கம் நீடிக்க வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொரு மதத்தவரும் ஒன்றை நம்புறாங்கன்னா அது யாரும் லேசா மாத்த இயலாது. நான் சரின்னு நம்புறது நீங்க மாத்திர முடியாது, நீங்க சரின்னு பண்றப்ப நான் போய் மாத்திர முடியாது. அப்ப அவரவருக்கு தனித்தனியான நம்பிக்கைகள் இருக்கும் பொழுது அதை அடுத்தவர் மீது என்ன செய்யக்கூடாது, திணிக்க கூடாது. அது மாதிரி எடுத்துக்கொள்வோம். சில பண்டிகைகள் கொண்டாடுறோம், முஸ்லீம் ஒரு பண்டிகை கொண்டாடுறாங்க, இந்துக்கள் ஒரு பண்டிகை கொண்டாடுறாங்க. அப்ப உங்க பண்டிகை என்ன எங்க பண்டிகை என்னன்னு ரெண்டு பேருக்குமே தெரியும். எங்க பண்டிகை எப்படி இருக்கும் உங்களுக்கு தெரியும், உங்க பண்டிகை எப்படி இருக்கும் எங்களுக்கு தெரியும். எங்களுடைய பண்டிகைகளை நீங்கள் குறுக்க நின்றுகிட்டு தடுக்கிறது, நீங்க எப்படி அதை செய்யலாம்? இப்ப உதாரணமா நாங்க ஆடு அது குர்பானி கொடுத்து நாங்க அதை பெருநாளை கொண்டாடுறோம். எங்க நம்பிக்கையில் உள்ளது நாங்க அறுத்து நாங்க சாப்பிட்டுக்கிறோம். இதுல வேற மதத்துக்காரங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. அப்ப நீங்க என்ன செய்யணும்னா, அவங்க மதத்துல இருக்கிறது வருஷத்துல ஒரு நாளைக்கு அந்த குர்பானி கொடுத்து அவங்க ஏழைகளுக்கு இறைச்சி விநியோகம் பண்ணணும்னு அவங்க சட்டத்தில் இருக்கிறது, அது அவங்க சரின்னு நினைக்கிறாங்க, அதை அவங்க செஞ்சுட்டு போறாங்க. அப்படிங்கிற மாதிரி நீங்க எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் இது ஒரு விவகாரம் ஆகாது. நீங்க பட்டாசு வெடிக்கிறீங்க, பண்டிகை நாள்ல பண்றீங்க, எங்க பார்வையில் தப்பு தான். என்னடா காற்றெல்லாம் மாசுபடுது, தீப்பந்தம் தீ விபத்து ஏற்படுது எங்களுக்கு நினைக்கலாம். அது நாங்க தவிர்த்து கொண்டிருக்க முடியுமே தவிர நீ செய்யாத நான் உங்கள்கிட்ட சொல்லக்கூடாது. நீ ஏன் அப்படி செய்யற, எதுக்கு நீ பட்டாசு வெடிச்சு நாட்டை நாசமாக்குறேன்னு நாங்க உங்கள்கிட்ட கேட்டோம்னு சொன்னா உங்க மதத்தில் நாங்க தலையிடுறோம். அரசாங்கம் தலையிடலாம், சில தீமையான விஷயங்களை தடுக்கலாம்.
நாங்க போயிட்டு தலையிடும்போது என்ன ஆகுதுன்னா பஞ்சாயத்து வந்துடும். அப்ப அடிப்படை மேட்டர் என்ன விளங்கணும்னு கேட்டா, எல்லா மதத்தவர்களும் அடுத்த மதத்தவர்கள் அவங்க மதப்படி நடப்பதில் குறுக்கிடக்கூடாது, இடைஞ்சல் பண்ணக்கூடாது. யாருடைய மதத்திற்கு எதிராகவும் அடுத்தவர்கள் வந்து என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. எல்லாருடைய உரிமைகளும் மதிக்கப்படணும் இருந்தா அதான் நல்லிணக்கம். அப்படி வாழுகிற எந்த நாட்டிலையும் எந்த சண்டையுமே வராது. அப்படி இல்லாத எந்த ஊரா இருந்தாலும் அடிக்கடி சண்டைகள் வரும். இந்த சண்டைகள் வந்தா என்ன, எல்லாருக்கும் கேடு. சண்டைகள் வந்துச்சுன்னு சொன்னா நம்முடைய பொருளாதாரம் வீணா போயிடும், அடுத்த ஸ்டெப் நோக்கி நம்ம போக முடியாது, நாடு கூட முன்னேற முடியாது, நம்ம வியாபாரம் பாதிக்கும், கேஸ் வழக்கு வம்புண்டு நம்ம ஒரு நாள் உணர்ச்சியில் ஏதாவது செஞ்சுட்டு போயிடுவோம், பல வருடங்களுக்கு நம்ம அலைய வேண்டி வரும். இப்படி எல்லாம் யோசிச்சு பார்த்து நம்ம அறிவுபூர்வமா நடந்துருவோம், நம்ம பொண்டாட்டி பிள்ளைய பார்த்து கொண்டு நமக்கு உள்ள நம்பிக்கையில் நம்ம உறுதியா இருந்துருவோம் இருந்தோமே, ஆனால் அந்த நல்லிணக்கம் நீடிக்கும். அப்படி இல்லாம ஒருத்தர் மாதிரி உதாரணமா இப்ப நடைமுறையில் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, ஒரு ஜெய் ஸ்ரீராம் சொல்லு ஒரு சாரா என்ன செய்யறாங்க, ஒரு முஸ்லீம் போட்டு அடிச்சு கொள்றாங்க. அவனையே அவன் சொல்றீங்க, அவன் வேற ஒரு கொள்கையில் இருக்கிறான், நீங்க வேற ஒரு கொள்கையில் இருக்கிறீங்க. அதை போய் அதனால என்ன வருதுன்னு கேட்டா ஒரு கசப்பு உண்டாகி போயிடும், வெறுப்புணர்வு உண்டாயிரும். முஸ்லீம் இப்படி செய்யக்கூடாது. முஸ்லீம் நாடுகளில் எவ்வளவு பேர் இந்துக்கள் கிறிஸ்தவர்கள்லாம் வேலைக்கு போயிருக்கிறாங்க. அவன் போய் நீ அல்லாஹ்வுக்கு பேர் சொல்லுன்னு சொன்னாண்டா நம்ம கசப்பு வருமா வராதா, வரும். அவன் போய் நீங்க இந்துக்களா இருந்தாலும் அரபு நாட்டுக்கு போனாலும் நீங்க இந்துக்களா தான் இருப்பீங்க, அங்க போய் முஸ்லீமா நீங்க மாற போறது இல்லை. அப்ப இந்த மாதிரியாக ஒரு சகிப்பு தன்மை, எல்லாம் ஒரு கொள்கைக்கு வர முடியாது. ஒற்றுமையா இருக்கணும் பேரு எல்லாரும் இஸ்லாத்துக்கு கொண்டு வர இயலுமா, இயலாது. எல்லாரும் இந்து வாக்கிற முடியுமா, அதுவும் இயலாது. எல்லாரும் கிறிஸ்தவனாக்க முடியுமா, அல்ல கடவுளை இல்ல அப்படின்னு எல்லாரையும் மாத்த இயலுமா, மாத்த இயலாது. அதுல உள்ள அதுலதான் இருப்பான். அப்ப என்ன நம்ம செய்யணும்னு கேட்டா, சகித்துக் கொள்ள வேண்டும். அடுத்தவன் ஒன்றை செய்வது நம்மளையும் பாதிக்கிறது. நான் முஸ்லீமா இருப்பது உங்களை பாதிக்க கூடாது, நீங்கள் இந்துவா இருப்பது என்னை பாதிக்க கூடாது. இது மட்டும் வந்துருச்சுன்னு சொன்னா நாட்டில் எவனாலையும் கலவரத்தை உண்டாக்க முடியாது, எவனாலையும் பஞ்சாயத்து உண்டாக்க முடியாது. நம்ம இதே சகோதரத்துவம் அண்ணன் தம்பிகளாக தொடருவோம். இதுதான் சுருக்கமான வழி. அது நீடிப்பதற்கு ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு சகித்துக் கொண்டு அனுசரணையாக வாழணும், யாரும் யார் மீதும் திணிக்க கூடாது என்பதே அது சுருக்கமான ஒரு பதிலாக அதுக்கு சொல்லிக் கொள்கிறேன்.